உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில். இன்னைக்கு ஏஎம் ஜெயின் காலேஜோடைய செல்ஃப் ஃபினான்ஸ் ப்ரோக்ராம்ஸோடைய 50th கிராஜுவேஷன் டே செலிப்ரேட் பண்ணுறோம். இதில் கிட்டத்தட்ட 1641 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிகிரி அவார்ட் பண்ணுறோம். போத் யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸ்க்குரிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிகிரி அவார்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா மேஜராக யூஜி ப்ரோக்ராம்ஸ் ஜாஸ்தி. இதில் கிட்டத்தட்ட 40% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸாக இருக்கிறாங்க. ரொம்ப அஃபோர்டபுள் எஜுகேஷன் இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸோடைய என்ரோல்மெண்ட் ஜாஸ்தியாகவே இருக்குது. நிறையா ப்ரோக்ராம்ஸ் இப்போது நியூ ஏஜ் ப்ரோக்ராம்ஸ் லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிரிமினாலஜி வித் கிரிமினல் ஜஸ்டிஸ் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் வித் ஏஐ, இந்த மாதிரி சைக்காலஜி, இந்த மாதிரி இன்றைக்கி தேவைப்படுற எஜுகேஷன் நிறையா ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக வந்த ப்ரோக்ராம் போக பழைய ப்ரோக்ராம்ஸும் இப்போ விஷுவல் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸும் இன்டீரியர் டிசைன், இதுலேயும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இன்றைக்கி டிகிரிஸ் சார் கையால் வாங்குகிறாங்க. இதில் முக்கியமாக சொல்லணுன்னா 3 ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கிறாங்க. இது போக டாப் 10 ரேங்க்ஸில் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் 34 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதுதான் ஸ்பெஷாலிட்டி. இந்த வருஷத்துக்கான புது இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இன்குபேஷன் சென்டர் இனோவேஷன் செல்லுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த இன்குபேஷன் சென்டரில் ஸ்டூடெண்ட்ஸுக்கான க்ரியேட்டிவிட்டியை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும். இன்ஜினியரிங் காலேஜில் மட்டுமே இந்த மாதிரியான இனோவேஷன் இருந்த காலகட்டம் போய் காலேஜ்லேயும் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லேயும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லேயுமே இந்த மாதிரி இனோவேஷன் வரணும், நிறையா பசங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற இனிஷியேட்டிவில் இன்குபேஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு சார் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. மங்கள்யான் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ், சந்திரயான், இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சாருடைய தலைமையில் பண்ணதுனால சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்கங்கிறதுனால நாங்கள் சாரை வந்து சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்கிறோம். ஐ திங்க் சார் யூ அதாவது ஒரு ஒரு கல்வி நிறுவனம் அப்படி இது வந்து அவங்க வந்து என்னுடைய நிறுவனர் பார்த்திங்கன்னா அவர் எனக்கு இருந்து 7ஆம் வகுப்பு தான் படித்தார் அப்படின்னாங்க. ஆனால் அவர் 7ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் கூட இப்போ ஒரு பெரிய இந்த ஒரு ஸ்தாபனமாக இந்த உருவாக்கி இங்கே நிறைய பேருக்கு கல்வி புகட்டினதை தாண்டி அதில் இங்கே முன்னால் படித்த மாணவர்கள் அப்படிங்க பார்த்திங்கன்னா அந்த வரிசை பெரிய வரிசையாக இருக்குது. அதில் நிறைய பேர் வந்து இந்திய அளவில் இல்லை, சர்வதேச அளவில் கூட இந்தியாவினுடைய முகவரியை தெரிய அளவு கூட கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பரம்பரையில் இப்போ வரும்பொழுது இப்போ இவங்க சொன்ன மாதிரி இப்போவும் கூட கல்விங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது. அதை ஒரு வாய்ப்பு அளிக்கிறத தாண்டி கல்வி வந்து இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்குது. அப்படி மாற்றத்தை போகும்பொழுது இப்போ துறைகளுக்கு இடையில் வந்து ஒரே துறை, இப்போ பொறியியலுக்கே போனாலும் சரி, மருத்துவத்துக்கே போனாலும் சரி, எந்த துறைக்கு போனாலும் அந்த துறைகளுக்கிடையே கூட நிறைய பெரிய வித்தியாசம் இல்லை. எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படித்தா பத்தாது, ஏஐ படிக்கணும், மேத்தமேட்டிக்ஸ் படிக்கணும், அதே மாதிரி கோர் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு எப்படி பொறியியல் கல்லூரி இருக்குதோ அதே மாதிரி கலை அறிவியல் கல்லூரிக்கு வரும்பொழுதும் கூட நீங்கள் இதை பழைய முறையிலே படித்தா முடியாது. புதுசாக வரும்பொழுது வெளியே போகும்பொழுது அதற்கு மாணவர்களை தயார்படுத்தணும் அப்படின்னா கல்வியினுடைய முறை வேறு மாதிரி வருது. அதாவது என்னத்தை கற்றுக்கிட்டு நம்ம போகிறோங்களோ அதே ஒரு காலத்தில் அதை வச்சுட்டே நம்ம 25-30 வருஷம் நம்ம பணிபுரிஞ்சு நம்ம பணியிடம் கூட வாழ்ந்துடலாம். இப்போ அப்படி இல்லவே இல்லை. துறைகளே வந்து கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு ஒரு முறை மாறிட்டே இருக்குது. அப்போ போகும்பொழுது வெளியே போகும்பொழுது புதுசாக கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் மாணவர்களுக்கு உருவாகுது. ஆக நித்தமும் கற்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும் பொழுது அதை நோக்கி கல்லூரிகள் போகணும். அதில் வந்து நம்முடைய ஏஎம் ஜெயின் கல்லூரி மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரியுது. அது வந்து கலை அறிவியல் கல்லூரியாக இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து படிக்கிற வழி இதாக இருந்தாலும் கூட வெளியே போகும்பொழுது தேவையான திறன் மேம்பாடுகளை கல்வியிலேயே அவன் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்குறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து இன்னோவேஷன் அப்படிங்கிறது அதிகமாக பொறியியல் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஒன்றை வந்து இங்கேயே கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது இன்னும் சிறப்பாக மாணவர்கள் உருவாக்க முடியும் அப்படிங்கிற நோக்கி கல்வி போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உருவாக்குறாங்க. அதன் வெளிப்பாடாக இன்றைக்கி வந்து 50வது ஆண்டு பட்டமளிப்பு விழா அதில் வந்து மாணவர்கள் கலந்து கொள்ளும் பொழுது அதிகமாக பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இப்போ பட்டமளிப்பு விழா போயிருக்கிறேன்.
போகும்பொழுது மாணவர்களுக்கு சொல்லுவது இப்போ வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் இருந்தாலும் போட்டிகளும் அதிகமாக இருக்குது. அந்த போட்டிகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பந்தய குதிரை மாதிரி நம்ம என்றைக்கும் தயாராக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுவும் இல்லாமல் காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வெளியே எந்த பணிக்கு போனாலும் அதை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதுவும் முக்கியமாக இளைய பாரதமும் பாரதி சொல்லியிருப்பார். ஆனால் உண்மையிலேயே உலக அளவில் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் அதிகமுள்ள நாடாக இந்தியா இருக்கிறதை தாண்டி அடுத்த 30-40 வருடங்களுக்கு நம்ம தான் இளமையாக இருக்க போகிறோம். இப்போ ஒரு வீட்டிலேயே பார்த்திங்கன்னா கூட இளைஞர்கள் தான் அந்த 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 வீட்டினுடைய நம்பிக்கை, அந்த சமுதாயத்தோடைய நம்பிக்கை அப்படிம்பாங்க. அதே மாதிரி நம்முடைய நாட்டின் நம்பிக்கையை தாண்டி உலகின் நம்பிக்கையாக கூட இந்திய இளைஞர்கள் உருவாக வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிங்கிறன்னா உலகத்தில் எங்கெங்கே நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி படிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வீட்டுக்காக மட்டுமில்லை, நம்முடைய மாநிலத்துக்காக மட்டுமில்லை, நம்முடைய நாட்டுக்காக மட்டுமில்லை, உலகம் என்ன விதவர்களோ அதற்கு சேர்ந்து அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிங்கிற நோக்கி நாடு போயிட்டுருக்குது. அதில் கல்விக்கூடங்கள் மிக மிக சிறப்பான பணிகளை புரிஞ்சிட்ருக்குறாங்க. இன்னும் அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள புதுப்பித்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அதை வந்து இது மாதிரியான பட்டமளிப்பு விழாக்களில் சொல்லும் பொழுது ஒரு பக்கம் மாணவர்களுக்கு சொல்கிறோம், அந்த மாணவர்களுக்கு உடைய பெற்றோர்களும் வர்றாங்க, அவர்களுக்கு சொல்கிறோம், இது ஆசிரியர்கள் இருக்காங்க, இவங்களுக்கு சொல்கிறோம். இது எல்லாம் தாண்டி இது மாதிரி ஊடகங்கள் வரும் பொழுது இது அந்த கல்லூரிக்கு மட்டுமில்லை, இது பொதுவாக எல்லாருக்கும் போவதற்கான வாய்ப்பு உருவாக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் ஒரு ஆண்டு விழாக்கள் எப்படி ஒரு பள்ளி கல்லூரி நடக்குதோ அதை தாண்டி ஒரு பட்டமளிப்பு விழா அப்படிங்கிற பொழுது பட்டம் வாங்கும் மாணவர்களுக்கு ஒரு புது மைல்கல், அதிலிருந்து அவங்க எப்படி போகலாம் அப்படிங்கிறத அந்த இடத்துல பாடம் கற்றுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதை தாண்டி கல்லூரி நிறுவனங்களும் மாணவர்களை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் தாண்டி நான் இடத்த சொல்லுவேன், ஒன்று சிறப்பாக செய்வது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கணும். தனி மனிதனாக இருக்கலாம், அதை தாண்டி ஒரு நாடாக இருக்கலாம், இது மாதிரி கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம். அதாவது சிறப்பாக செய்வதை தாண்டி சிறப்பாக செய்கிறோம் அப்படிங்கிறத உலகுக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா நல்ல செய்திகள் தினம் தினம் வரும்பொழுது அது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை உருவாக்கும். அதை நோக்கி இன்றைக்கி நீங்கள்லாம் வந்துருந்து இன்றைக்கி நாம் நடக்கக்கூடியதை வந்து நாளைக்கு தெரியும் பொழுது பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நாட்டிற்கும் ஒரு நம்பிக்கையை நம்ம உருவாக்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கல்வி அப்படிங்கிறது அதன் மூலியமாக திரும்ப திரும்ப சொல்கிறது, நம்ம கற்றுக்கொண்டு அடுத்த நிலைக்கு நம்மை போவது மட்டுமில்லை, நம்முடைய வீட்டையும் மட்டுமில்லை, தாய் தந்தை அவர்களை மகிழ்ச்சி தாண்டி தாய் நாட்டுக்கு மகிழ்ச்சி உருவாக்க முடியும். ஓரளவுக்கு அதை நான் பண்ணியிருக்கிறேன் நினைக்கிறேன். இப்போ நான் ஓரளவுக்கு அதை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அது காரணம் முழுக்க எனக்கு கொடுக்கப்பட்ட கல்வி தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அதே மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களும் அதை எடுத்துகிட்டு சரியாக போனாங்கன்னா கண்டிப்பாக அவர்களால் நிறைய செய்ய முடியும். அவர்கள் செய்வதை பார்த்து நாடும் வீடும் மகிழ்ச்சி அடையும் என்பதை தாண்டி பயன்பெறும் அப்படிங்கிறது. முக்கியமாக இப்போ சொல்லணும் அப்படின்னா நேற்றுக்கும் கூட ஒரு முக்கியமான காரியத்தை செஞ்சுட்டு வந்தேன். அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஈரான் வார் நடக்கிறதுனால இப்போ வந்து நமக்கு வீட்டில் எரிவாயு இருக்குமா, சமையல் வாயு இருக்கா அப்படிங்கிறத தாண்டி இப்போ நீங்கள் ஏதாவது ஹோட்டலுக்கு போனீங்கன்னா கூட இல்லை இது பூரி சொல்ல முடியாது, இந்தந்த சாதனங்கள் செய்ய முடியாது அங்கே, ஏன்னா அங்கே வந்து எல்பிஜி இல்லை அப்படிங்கிற மாதிரி போகுது. பல துறைகளில் இதோட எல்பிஜி இல்லை அப்படிங்கிற பொழுது கட்டுமானத்துக்கு தேவையான இரும்பு ஆலைகளில் அது இல்லாமல் குறைஞ்சிட்டு போயிட்டுருக்கு. இது எல்லாம் மாற்றி ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற வகையில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பொழுது இப்போ இது வரைக்கும் விண்கலன் அனுப்புறதுக்கு வந்து கிரையோஜெனிக் யூஸ் பண்ணுவோம். கிரையோஜெனிக்னா என்ன, ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சேர்த்து அனுப்பும் பொழுது பெரிய விசை வருது, அதை அனுப்புகிறோம். இப்போ அதையே வந்து கொஞ்சம் மாற்றி பார்த்தோம்னா நம்ம இருக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, அது வீணாக போகிற தண்ணியாக எடுத்தாலும் கூட குடிக்கக்கூடிய தண்ணியிலேருந்து தண்ணீர் எல்லா இடத்துலையும் வந்து ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இருக்குது. அங்கேருந்து எடுத்தோம்னா அந்த எரிபொருளை எல்பிஜி விட சிறப்பான எரிபொருளாக நாம் உருவாக்க முடியுமல்ல உருவாக்கி இது வந்து நம்ம வீட்டினுடைய சமையலறையிலிருந்து இரும்பாலைகள் வரைக்கும் எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து கரியையோ எரிவாயுவாக எல்பிஜி யூஸ் பண்ணுறோமோ இந்த இடத்துல எல்லாம் உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிற வகையில் போயிட்டுருக்கோம். அது செய்வதற்கு நிறைய இளைஞர்கள் தேவை, இந்த முனைப்பாடு செய்வதற்காக. ஏன்னா அறிவியல்லையே முக்கியமான அறிவியல் அப்படிங்கிறது முதலாக தீயை கண்டுபிடிச்சது. தீயை பார்த்து பயந்த மனிதன் தீயை எப்படி உருவாக்க முடியும்னா அதுதான் முதல் அறிவியல். அதிலிருந்து தான் சமைச்சு சாப்பிட்டான், அதிலிருந்து எல்லாமே வந்துச்சு. ஆனால் அந்த தீயை எப்படி உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு தப்பு பண்ணிட்டான். மனித சமுதாயமே தப்பு பண்ணிடுச்சு. ஒரு காலத்தில் மரங்கள் எரிச்சாங்க, நிலக்கரிகள் எரிச்சாங்க,
பெட்ரோல் டீசல் அடித்தாங்க. அந்த வழி தப்பாக போயிடுச்சு. திரும்ப அந்த வழியை சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த வழி தப்பாக போனதுனால தான் இன்றைக்கி இந்த கோடை இப்படி இருக்குது, அடுத்த வருஷம் எப்படி இருக்குது, அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த வழியை வந்து நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதை சரி பண்ணுவதற்கான அவசியமும் அவசரமும் ஈரான் போர் உருவாக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து நாம் ஒரு சந்தர்ப்பமாக, இது ஒரு சவாலான இதை வந்து சந்தர்ப்பமாக எடுத்துகிட்டு ஒரு சிறப்பான பணியை இந்தியா செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிலவில் நீர் கண்டுபிடித்ததை தாண்டி அந்த நீரை வச்சுட்டே திரும்ப உருவாக்கக்கூடிய தீயில வந்து வருங்கால சமுதாயத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லாத உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். இதில் வந்து செய்ய வேண்டியவர்கள் இன்றைய இளைஞர்கள். அந்த இளைஞர்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியும்னு பார்க்குறேன். இதை ஊடகம் சிறப்பாக செய்ய முடியும். இந்த பணியை இது எடுத்துகிட்டு போனாங்கன்னா இதை சரி செல்லும் பொழுது அடுத்த தலைமுறை இந்த பூமியில் எப்படி இருக்குமோன்ற பயத்தை தாண்டி அடுத்த தலைமுறைக்கான நம்பிக்கையை நம்மால் உருவாக்க முடியும். அது கல்விக்கூடங்களில் தான் முடியும். கல்விக்கூடங்களும் அதே மாதிரி மாணவர்களும் சேர்ந்து போகும் பொழுது இதை ஊக்கப்படுத்துவதற்கு இது மாதிரி ஊடகங்கள் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும்னு நினைக்கிறேன். அதுக்காக நீங்கள் திரளாக வந்திருந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா சொல்கிறேன். இல்லை, அது என்ன 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 இப்போ என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு சாப்பாட்டுக்கு போனாலும் கூட இந்த இப்போ காலகட்டங்களில் திருமணத்திலையும் கூட நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் எவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்கன்னு நம்ம இப்போ நமக்கு என்ன பிடிக்குது எடுத்து சாப்பிட்றோம். நமக்கு உடம்புக்கு நல்லது, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து என்ன சொன்னேன் இல்லையா, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வாய்ப்பும் நமக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எந்த எடுத்தாலும் அதில் இன்று சிறப்பாக போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் அதில் நாம் சிறப்பாக நீ செய்யும் பொழுது உனக்கு அதற்கான சன்மானம் கொடுப்பதற்கு கண்டிப்பாக தயாராக இருக்குது. ஆக நீ என்னதுக்கு தகுதியாக இருக்கிறியோ அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா மனதுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அது கண்டிப்பாக மேலே கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே வந்து விண்வெளித்துறையை வந்து மனித சமுதாயத்துக்கு உபயோகப்படுத்த முடியும். ஒருத்தருக்கு கொடுத்து சண்டை போட வேண்டிய அவசியம் மனித சமுதாயத்துக்கு உபயோகப்படுத்த முடியும். ஏன்னா விண்வெளித்துறை அப்படி வந்தது அமெரிக்காவும் ரஷ்யாவும் அவங்களுடைய பனியுத்தம் சொல்லுவாங்க இல்லையா, கோல்டு வார், அந்த சமயத்தில் வந்தது தான் வந்துச்சு. ஆனால் அதை தாண்டி நம்ம அடுத்து என்ன பண்ணோம், அந்த விண்வெளித்துறையை எப்படி உபயோகப்படுத்த முடியும். அது செய்தி பரிமாற்றத்துக்காக இருக்கலாம், தொலை உணர்வுக்காக இருக்கலாம், நேவிகேஷனுக்காக இருக்கலாம், பருவநிலை மாற்றத்தை அறிஞ்சுக்காக இருக்கலாம். இப்படி எல்லாம் செஞ்சோம். நிலவுக்கும் செவ்வாய்க்கும் போவது ஒரு சிறு பணி தான். அதை தவிர நானே பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர் சந்திரயான் மங்கள்யான் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அதை தாண்டி 60 கண்டங்கள் செஞ்சுருக்கேன். இது எல்லாமே வந்து விவசாயிக்கும் மீனவர்களுக்கும் எல்லையில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களை அவங்களுக்கு தேவையான செய்திகள் சொல்வதற்கும் உலகளாவில் இப்போ பார்த்திங்கன்னா அதிகமான செய்திக்கூடங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலமாக இந்தியா இருக்குது அப்படின்னா அதற்கு நம்முடைய செயற்கைக்கோள்கள் தான் உதவி இருக்குது. இப்போ மனிதர்கள் இப்போ இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இன்றைய நாட்டு நடப்பு சரியாக தெரிஞ்சிருக்குது அப்படின்னா 50 வருஷத்துக்கு முன்னால் இது மாதிரி நாட்டு நடப்பு தெரிஞ்சிருக்குல்ல, இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு தான் கண்டிப்பாக நம்முடைய செயற்கைக்கோள்கள். அந்த வகையில் சமுதாயத்துக்கு தேவையானதை மிக அதிகமாக செய்தவர்கள் இந்தியர்கள். அதில் நம்ம ஒரு பங்கு இருக்குதுன்னு சொல்ல முடியும். இதை தாண்டி இனிமேல் நிலவுக்கு போகிறது கூட மற்றவங்க எல்லாம் நிலவுக்கு போனது போட்டிக்கு போனாங்க. நம்ம அப்படி இல்லை, நிலவை முழுதாக அறிந்து கொள்வதற்காக போனோம். அந்த அறிந்து கொள்வது இயற்கையாக வந்தது நிலவில் நீர் இருக்குதுன்னு சொன்னோம். எப்படி தீ அப்படிங்கிறது முக்கியமோ அதே மாதிரி திரும்ப நீர் அப்படிங்கிறது முக்கியம். எந்த இதுக்கு போனாலும் அந்த நீர் வந்து நீரை ஆதாரமாக வைத்து வரக்கூடிய சக்திகள் உருவாக்கணும்னா அது வந்து நம்ம உலகத்துக்கு வந்து மனித குலத்திற்கு பாதிப்பில்லாத உருவாக்க முடியும். அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட 50 வருடங்களாக நிலவை பற்றி கவனிக்காமல் இருந்த அமெரிக்கா இப்போ திரும்ப நிலவுக்கு போகுது. அதுவும் நாம் சொன்ன தென் துருவத்துக்கு போகுது அப்படின்னா அதற்கான வழியமைத்தவர்கள் நாம சரியாக புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த வழியமைத்த நாம் வந்து அடுத்த நிலவில் குடியமைப்பு வரும் பொழுது அதில் இந்தியர்களுக்கும் உரிமை உண்டு அப்படிங்கிற வகையில் போகும் பொழுது இன்றைக்கி அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு விசா கேட்கலாம். ஆனால் நாளைக்கு என்னுடைய அடுத்த தலைமுறை நிலவுக்கு போகும் பொழுது இந்தியர்களுக்கு யாரும் விசா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற நோக்கி போகும். இது வந்து அறிவியல் ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் இந்தியர்களை வந்து ஒரு உயர்ந்த தளத்துக்கு கொண்டு வரக்கு உதவும்னு நினைக்கிறேன். சார், இந்த ஈரான் போர் பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த வாட்டர் மூலியமா நம்ம வந்து நமக்கான எரிவாயு வந்து தயார் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. அதில் 2 கொஸ்டின் இருக்குது. இது இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எவ்வளோ நாளாக நடைமுறைக்கு வரும் ஒன்று. 2வது கொஸ்டின் என்ன அப்படின்னா,
நீங்கள் அதில் வந்து சொல்லியிருந்தீங்க மாணவர்களுடைய தேவை அதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்கள இதில் இன்வால்வ் பண்ணுறது எப்படி, அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இந்த விஷயத்தில் எவ்வளோ தேவைப்படுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது எவ்வளோ நாள் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும், இப்போ இருக்க நெருக்கடிக்கு இது எந்த விதத்தில் உதவும் அப்படிங்கிறதே கொஞ்சம் எல்லாமே. முதல் இதை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹைட்ரஜனை உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிறது இப்போத்த ஆராய்ச்சிகள் கிட்டத்தட்ட 100 வருடங்களாக நடந்து கொண்ட ஆராய்ச்சிகள் தான். ஆனால் பல காரணங்களால் அது முன்னெடுத்து வைக்கப்படலை. அதை தாண்டி இப்போ வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஊக்கம் என்ன இப்போ செய்ய வேண்டிய அவசியம் வந்து உருவாகியிருக்கு. இப்போ இது ரெண்டையும் சேர்த்துறப்போ ரெண்டையும் சேர்த்து வரும்பொழுது இது செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை தாண்டி ஒரு காலத்தில் இப்போ வந்து சூரிய மின்சாரம் அப்படிங்கிறது அதிகமான காசு இருந்துச்சு. இப்போ சூரிய மின்சாரங்கிறது ஒவ்வொரு வீட்லேயும் கொண்டு வர முடியும்னு வந்துருச்சு. இப்போ நமக்கு என்னென்னா நீரிலிருந்து மின்சாரம் பாய்ச்சப்பட்டுச்சுன்னா அதை வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜனாக பிரிக்க முடியும். அதை வச்சுக்கிட்டு நம்ம பலதையும் செய்ய முடியும். வீட்டில் நம்முடைய சமையல் பண்ணுறதுலேருந்து இப்போ சொன்னோம் இல்லையா, இரும்பு ஆலைகள் உலகத்தில் அதிகமான நிலக்கரியை உபயோகப்படுத்துது இரும்பு ஆலைகள். அந்த இரும்பு ஆலைகளில் இரும்பு உருக்குவதற்கான வகையும் செய்ய முடியும்னு சமீபத்தில் காமிச்சிருக்கோம். இந்த நடைமுறைகளை நம்ம வந்து சரி இப்போ இருக்கக்கூடிய அவசரம் இருக்குது. இப்போ வந்து சூரிய மின்சாரம் நமக்கு வந்து எளிதாக கிடச்சிக்குதுப்பா. இதை ரெண்டையும் சேர்த்தும் பொழுது 100 வருடங்களாக செய்ய முடியாது, இன்றைக்கி செய்ய முடியும் அப்படிங்கிற சாத்தியக்கூறு இருக்கும். இதை வந்து சீக்கிரமாக செய்யணும், நிறைய செய்யணும் அப்படின்னா நிறைய இளைஞர்கள் தேவை அந்த துறைக்கு. இப்போ அடுத்தது அரசிடம் போய் கேட்க போகிறோம். அரசு ஒத்துக்கொண்டாலும் அதற்கான நிதியுதவி கொடுத்தாலும் கூட செய்வதற்கு ஆட்கள் தேவை. வெவ்வேறு துறைகள் செய்ய போகணும், எல்லா துறைகளும். ஏன்னா தீ அப்படிங்கிறது தான் முக்கியமான கண்டுபிடிப்பு. திரும்ப சொல்கிறது, சமையலுக்கு இருக்கிறத தாண்டி இரும்பாலைகள் இருக்கிறது, எந்த இடத்துல ஈவன் பஞ்சாலைகள் போனாலும் இருக்கிறது, துணி ஆலைகளுக்கு போனாலும் சரி, எல்லா இடத்துலையும் அந்த தீ நீராவி அப்படிங்கிறதான் திரும்ப வருது. ஈவன் இப்போ வண்டியில் போகக்கூடிய பெட்ரோல் அதில் எரியுது. அது எரிஞ்சங்காட்டி தான் அது நடக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம சொல்கிற இதில் மாற்ற முடியும். அப்படி மாற்றணும் அப்படின்னா நிறைய நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அது கண்டிப்பாக நிறையா இளைஞர்கள் வர வேண்டிய அவசியம் இருக்குது. அதை நோக்கி தான் போகிறோம். அதுவும் இல்லாமல் இப்போ ஈரான் நடந்த இந்த பிரச்சனையினால் பல எரிவாயு கிணறுகள்லாம் கூட பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் சண்டை நின்னாலுமே வேலை இதெல்லாம் சரியாக வருமா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இது எல்லாம் தாண்டி வெப்பமயமாதலுக்கு முக்கியமான காரணம் நம்ம தப்பாக எரிச்சதா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு வந்து எல்பிஜி இல்லாமையோ, பெட்ரோல் இல்லாமையோ, டீசல் இல்லாமையோ, நிலக்கரி இல்லாமல் செய்ய முடிஞ்சிச்சுன்னா அது பதிலாக இருக்குது. இப்போ செய்ய முடியும், நாம் காமிக்கிறோம். அது கண்டிப்பாக உலகளவில் எல்லாரும் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது. ஆக எண்ணெய் கிணறுகளுக்காக வளைகுடாவுக்கு போனவங்களை தாண்டி இந்த நீரிலிருந்து கொடுக்க எரிபொருளை உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்தியர்கள் உருவாகும் பொழுது இந்தியாவை நோக்கி, இந்திய இளைஞர்கள் நோக்கி, இந்திய இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை நோக்கி நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக செய்ய முடியும் நம்பிக்கையோட. நேற்றுக்கு நடந்த எங்களுடைய பரிசோதனைகள் இருக்குது, இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சார், இந்த முன்னெடுப்பு வந்து இந்த இன்க்யூபேஷன் சென்டரில் தான் ஆரம்பிக்கிறீங்க? இங்கேயும் ஆரம்பிக்கலாம். இங்கே ஒன்று இடத்தில் ஒரு இடம் பார்த்தாது. இது வந்து இந்திய அளவில் செய்ய வேண்டிய அவசியமாக இருக்குது. இங்கேயும் ஆரம்பிக்கலாம், தப்பே இல்லை. கண்டிப்பாக பண்ண முடியும். வாட்ஸ் யுவர் மெசேஜ் டு தி கவர்மெண்ட் டு ஓபன் such incubation center in all arts and science colleges? ஏற்கனவே அந்த ஸ்கீம் இருக்குது. அதில் வந்து இதை வந்து நாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்க்க இன்குபேஷன் சென்டர் அப்படின்னு நிறையா கொடுக்குறாங்க. திறன் மேம்பாட்டுக்கு நிறைய உதவுறாங்க. அதில் வந்து இதை நாம் இணைக்கும் பொழுது நிறைய மாணவர்களுக்கு இப்போ வந்து கணினித்துறை வருது. அதை தாண்டி கணினித்துறையை தாண்டி இந்த ஒரு துறை அப்படிங்கிறத வந்து புதிதாக ஒரு எரிபொருளை உருவாக்கிறோன்னா அது சுற்றுப்புற சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத ஒன்று உருவாக்கப்பட முடியும். சூரிய ஒளி தான் இருக்குது, அதை எடுத்துக்கொண்டு வந்து நாம் இதை பிரிக்கிறோம். ஆக்சிஜன் நைட்ரஜன் பிரிக்கும் பொழுது இதை வந்து பல இடத்துக்கு உபயோகப்படுத்த முடியும்னு சொல்லும் பொழுது அது திரும்ப வரும்பொழுது வரக்கூடியது திரும்ப நீர் தான். திரும்ப ஒரு கரியமலை வாயில் கக்க போகிறதில்லை. அதனால் என்னை பொறுத்தளவுக்கு அறிவியல் எப்படி தீயை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஒரு தவறு செஞ்சுருக்குது. அந்த தவறை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு நிலை இன்னைக்கு உருவாக்கியிருக்கிறோம். அதில் வந்து முக்கியமாக சூரிய ஒளி சீக்கிரமாக செய்ய முடியுங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து எரிவாயுனுடைய பாதிப்புகள் நிறைய அதிகமாக இருக்கிறது ஒன்று. இன்னொன்று இப்போ ஈராக் வாரில் வந்து பிரச்சனைகள் ஒன்று. இது எல்லாம் சேர்த்து வரும்பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் நாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, இது மாதிரியான ப்ராப்ளமாக பார்க்காம இதை வந்து நம்மளுடைய சந்தர்ப்பமாக பார்ப்போம். சந்தர்ப்பம் பார்க்கும் பொழுது இது சிறப்பாக வருதுன்னு நினைக்கிறேன். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.